நண்பர்களே, பாப விநாசனம் வந்தாச்சு. ஸோ இந்த வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் அலௌடு கிடையாது. ஸோ டூரிஸ்டர்ஸ் வந்து அலௌடு கிடையாது. இந்த கேட் வந்து எப்போ வந்து அலௌடு பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திரம் அன்றைக்கி வந்து இங்கே வந்தீங்க அப்படின்னா, ஸோ இது உள்ளே போயிட்டு ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு தும்புரு தீர்த்தம் சொல்லி இருக்குது. அந்த ஒரு இடத்துக்கு வந்து பங்குனி உத்திரத்துக்கு மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ தும்புரு தீர்த்தம். ஸோ இந்த மலைப்பகுதியில் இருக்க தண்ணியிலேருந்து தான் ஸோ இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குளிக்கிறதுக்கான தண்ணியை வந்துட்டுருக்கு. ஸோ எங்கேயுமே கோவில் குளிச்சிட்ருக்காங்க எல்லாமே கோவிலேருந்து இந்த கோவில். ஸோ இது பார்த்திங்கன்னா கங்காதேவி அம்மாவாருன்னு சொல்லி இந்த கோவில். ஸோ கீழே போனீங்க எவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இடம். வருஷத்தில் ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி இடங்களுக்கு மலைப்பகுதிகளுக்கு ஒரு ட்ராவல் எடுத்தாங்கன்னா மைண்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மன நிம்மதி ஒரு கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். ஓகே நண்பர்களே, புதுசாக என்னுடைய சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாப விநாசனம். ஸோ இந்த இடத்துல வந்து இவ்வளோ மரங்கள் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து தீர்த்தங்கள் குளிச்சிட்ருக்காங்க. ஸோ ஓகே நண்பர்களே, நன்றி.